இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் இரவும் பகலும் நடக்க தொடங்கிய பிறகு உலகின் ஒளியாகிய அவர் எங்கள் வாழ்க்கையை சந்தோஷத்தினாலும் ஒளியினாலும் நிரப்புகின்றார். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ஏன்னா இயேசுப்பா என் கூட இருக்கார்லோ. எதுக்கு நான் பயப்படணும்? எதுக்கு நான் கவலை பண்ணணும்? உற்சாகமாக இருப்போம் ஒவ்வொரு நாளுமே அப்படின்னு நினைப்போம். ஒரு நாள் நாங்கள் தைரியமாக இருப்போம், அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் ஒரு மாதிரி ஆயிடுது பதில் வாழ்க்கை. பேசுகின்ற அந்த வார்த்தையை கேட்கும் போது மனசுக்கு ஆறுதலாக இருக்குது, அப்படின்னு நல்லாயிருக்கு. நாங்களும் திடப்படுத்தி தைரியமாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் எங்களை ஒரு விஷயம் பலவீனப்படுத்திடுது, ஒரு பயம் வாழ்க்கையில். அந்த பயம் என்னன்றது வெளிப்படையாக சொல்ல முடியல. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பொருளாதாரம், ஐயோ இப்படின்னு இருக்குதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எவ்வளோ சம்பாதிச்சாலுமே சேவ் பண்ண முடியல, சேமித்து வைக்க முடியல. எங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஸோ வாடகை கொடுக்கணும், கரண்ட்டு பில்லு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிகை சாமான், கேஸு, இந்த பால் எப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது. செலவு மேலே செலவு ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ செலவாகுது. கடன் வாங்கலாமேன்னு சொல்லி கடன் வாங்கினாலும் அந்த கடனை கொடுக்க தவறிட்டா ஐயோ கொஞ்சம் நெஞ்ச பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க பிரதர், கேட்கவே முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆண்டவரே பண்ணுறது? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட முறையிடுறோம்ல, கேட்குறோம்ல, பேசுகிறோம்ல. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயங்கள் வாழ்க்கை நடந்துகிட்டு இருந்தாலும் சமீபமாக பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வரதட்சணை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இதில் பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரீசெண்டாக கேரளாவில் ஒரு சம்பவம் பார்த்தேங்க நியூஸில். என்னென்னா, கணவர் ஏதோ சுமாராக தான் இருக்கார், மனைவி ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ மனைவி என்ன பண்ணுறாருன்னா, நீ அழகாக இருக்கல்ல, மொட்டடிக்க வைக்கிறார் அந்த பெண்ணை. ஸோ அவங்களும் மொட்டடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் துன்புறுத்துறது, அவங்கள ஒரு மாதிரி பண்ணுறது, போ வரதட்சணை வாங்கிட்டு வா, போ இது வாங்கிட்டு வான்னு சொல்லி அவங்கள இது பண்ணுறது. ஸோ இது அவங்களால ரொம்ப பொருட்படுத்த முடியல, வீட்லேயும் சொல்ல முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆடியோ ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமைகள், ஒரு பக்கம் வரதட்சணை கொடுமைகள், என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி நிலைமைகள்? ஸோ இந்த உலகத்தை அழகாக படைச்சிங்க ஆண்டவர். இப்போது ஏன் மனுஷனை படைச்சிங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பார்ல, மேலேருந்து பார்த்துட்டு இருப்பார்ல. ஸோ இதெல்லாம் படைச்சிட்டு அனுபவிக்க மனிதர்களை படைக்கணும். ஆனால் அவங்க நல்ல விதமாக பார்த்துப்பாங்க, நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க குடும்பத்தோடு அப்படின்னு நினச்சா. ஆனால் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டுருக்குல்ல, அடி மேலே அடி விழுந்துட்டுருக்குல்ல. ஸோ சமாதானமாக இருங்க, உற்சாகமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க. திருமணமாகி வீட்டுக்கு வந்துட்டாங்களா, அவங்களும் உங்கள் வீட்டு பொண்ணு தான், அவங்களும் உங்கள் வீட்டு பையன்தான், அந்த மாதிரி பார்த்துடலாமே. இல்லை எப்படிலாம் பார்க்க முடியாது பிரதர், நான் வச்சு செய்வேன் அவங்கள அப்படின்னு சொல்லி கோபத்தோடவே இருப்பீங்களா? அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சமாதானம் இல்லாமல் தான் இருக்கும்ல. இன்றைக்கி எத்தனையோ விவாகரத்து, எத்தனையோ பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் மாமியார் என்னை குடும்பப்படுத்துகிறாங்க, என்னால் அந்த வீட்டில் வாழ முடியாது, நான் கிளம்புறேன், அவ்வளோதான், நீ இஷ்டம் தான் வா, இல்லைனா போ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பிரிஞ்சு போனவங்க எத்தனையோ பேர் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் வேணாம்ல? ஒற்றுமையாக இருங்க, எதுவுமே கேட்காதீங்க. காசு பணம் என்றைக்குமே நம்ம கூட நிரந்தரமாக வரப்போகிறதில்ல. போய் நகையை கொண்டு வா, பணத்தை கொண்டு வா, இதை கொண்டு வாலாம் கேட்கவே கேட்காதீங்க. உங்களால் சம்பாரிச்சதை வாங்க முடியாதா? ஏன் அந்த பொருள் இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? அன்பான பொண்ணு வந்திருக்கான், அன்பான பையன் வந்திருக்கான், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழலாமே. ஏன் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அடம்புடிக்கிறேன்னு ஒன்றும் புரியல. ஸோ இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக வரணும் ஆண்டவரே. அவங்களுக்குள்ளார போய் அவங்களுக்கு மாற்றத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம், செபிக்கலாம். ஒவ்வொரு இளம் பெண்களுக்காக செபிக்கலாம். தைரியமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஃபேஸ் பண்ணக்கூடிய திம்ப கொடுங்க ஆண்டவரே. சின்னதாக யாராச்சும் எதாவது சொல்லிட்டாலும் சரி, காயப்படுத்தலாம் சரி, தாங்கிக்க முடியல யாராலையுமே. இல்லை இலகின மனசு எல்லாருக்குமே, ஐயோ அன்பாக பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம பழகிடுறோம். அவங்க ஒரு வார்த்தை சின்னதாக சொன்னாலும் அது குத்திக்கிட்டே இருக்குது, உறுத்திக்கிட்டே இருக்குல்ல. ஸோ வேணாங்க, அன்பாக பேசுங்க, அன்பை கொடுங்க, அவ்வளோதான். இதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரு, கேட்குறாரு. நீ உன்னை அன்பாக பார்த்துக்கிறியோ, எப்படி உனக்கு விஷயம் தேவையோ அதெல்லாம் நீ பண்ணுறியோ, உனக்காக அடுத்தவங்களுக்காக உனக்கு எப்படி பண்ணுறியோ அதே மாதிரி பண்ணு, அவ்வளோதான். யாரையும் காயப்படுத்தாத, அவங்க நல்ல விஷயம் சொல்லி புரியவே, அவ்வளோதான். இதுதான் கேட்குறாருல்ல.
ஸோ விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஜெபியுங்கள், முழு உள்ளத்தோட ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. மனம் தளராதீங்க, தப்பான முடிவுகள் எடுக்காதீங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் இன்று கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்தத்திற்காக உம்மை சோத்திருக்கின்றனப்பா. அழகான வாசனை மிக்க உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்த வாழ்க்கைக்கு எங்களை அழைத்திருக்கின்றீரே, நன்றி ஆண்டவரே. உலக காரியங்கள் மேல் அல்லாமல் உம்முடைய நித்திய அன்பின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் இருளால் நடப்பதற்கு, வேறொன்றுக்கு சமானத்தை தேடுவதற்கோ எங்களை மன்னித்தரல வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உம்மை விட்டு விலகியதற்காக என்னை மன்னிச்சு எங்களை ஏற்றுக்கோங்க ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எங்களை நிரப்புங்க ராஜா. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக. உம்முடைய பரிபூர்ணத்துக்கு நேராக எங்களை வழிநடத்துவீர் என்று நம்புகிறோம்ப்பா. நாங்கள் எங்கள் முழு இதயத்தோடு அனுதினமும் ஒவ்வொரு மணி நேரமும் உம்மையே தேட வஞ்சிக்கின்றனப்பா. எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய அழகான வாசனையும் மகிமையும் விளங்க வேண்டும் என்று செபிக்கிறப்பா. உண்மையே தேடுகின்றேன் ராஜா. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீரப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடர்பில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் சரி கவனத்துடன் இருக்க உதவி செய்வீராக. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரும் ஆண்டவரே, இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.